இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை கூறிய பகுதி மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 23 முடிய. இது மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டிய பகுதி. ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே தன்னுடைய சீடர்களை பார்த்து, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். மானிட மகன் என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், யோனாவின் மகன் சீமோன் என்ன சொல்லுகிறார்? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அன்பானவர்களே, கடவுளால், தந்தை கடவுளால் இந்த உண்மை வெளிப்படுத்தப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஒரு மனிதன் இயேசுவிடம் வர வேண்டும் என்றால், இந்த உண்மை கடவுளை தேடி அடைய வேண்டும் என்றால், அவன் கடவுளுடைய ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். அவனவன் சொந்த புத்தியினாலே, அறிவினாலே, முயற்சியினாலே இந்த உண்மை கடவுளை அடைய முடியாது. Faith in true God is a gift. அன்பானவர்களே, அதை இந்த பேதுரு பெற்றிருக்கிறார். அவர் அதை அறிவிக்கிறார். ஆனால் வாழும் கடவுளின் மகன் இயேசு, அவர்தான் மெசியா என்று அறிவித்த பின்பு, வாழும் கடவுளின் மகனில் நம்பிக்கை கொள்பவருக்கு என்ன நடைபெறும் என்றும், அதற்கு முன்னதாக வாழும் கடவுளின் மகனாக இவ்வுலகிற்கு வந்திருக்கிற இயேசுவுக்கே என்ன நிகழும் என்றும் இயேசு சொல்லுகிறார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். உண்மையை சார்ந்து வாழ்ந்தா, உயிரை கொடுக்கிற, வாழ்வை தருகிற கடவுளை, இயேசுவை சார்ந்து வாழ்ந்தால் துன்பங்கள் வருவது கட்டாயம். உங்களுக்கு உலகில் வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இயேசு சொல்லி இருக்கிறார். தான் பாடுகள் பட்டன்றோ உயிர்ப்பை சுவைக்க முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பச்சை மரத்திற்கு இந்த கதி என்றார் இயேசுவுக்கு, பட்டமரம் நமக்கு என்ன கதி? இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நாம் ஆழம் தெரியாமல் காலை விட்டு விடவில்லை, ஆற்றிலே இறங்கவில்லை. கிறிஸ்தவனாக நம்பிக்கை உள்ளவன் என்ற முறையிலே வாழ ஆரம்பிக்கிறோம் என்றால் துன்பங்கள் வரும். ஆனால் அது நம்மை மூழ்கடிக்காது. ஆற்றிலே நடந்தாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, நெருப்பிலே நடந்தாலும் அது உன்னை எரிக்காது. இந்த பகுதிகளை எல்லாம், எசாயா பகுதிகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் பட்டு புதைக்கப்பட்ட பின்பு உயிரோடு கல்லறையை திறந்து கொண்டு வந்தவர் அந்த வாழும் கடவுளின் மகன். அவரில்தான் நாம் நம்பிக்கை கொள்ளுகிறோம். அதனால்தான் நம் நம்பிக்கையாளர்கள். வெறும் பாடுபட்ட இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை நின்றுபடவில்லை. அதன் பிறகு அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. துன்பங்கள் நமக்கு தோல்வி என்று எண்ணக்கூடாது. அவைகள் இந்த உயிர்த்த இயேசுவை சுவைப்பதற்கு ஒரு முன் அடையாளம், ஒரு முன் சுவை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மேடானாலும், பள்ளமானாலும், வாழ்வானாலும், சாவானாலும், எவ்வளவு நெருக்கடிகள் ஆனாலும், ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாத வாழ்வை எங்களுக்கு தந்தரணும். உம்மை விட்டு பிரியாத அன்பு எங்களுக்கு உம்மிடமிருந்து கிடைக்கிறது. அதை நாங்கள் பிரதியாக உமக்கும் எப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாத அன்பர்களாக நாங்கள் வாழும் வரத்தை தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.